சோதனையின் காலத்தில் அநேகர் வழி விலகி போகிறார்கள். பெத்லகேம்ல பஞ்சம் வந்தது. பஞ்சத்துல பாதிக்கப்பட்டது நகோமி மட்டும் கிடையாது, போவாசும் தான். இந்த பஞ்சம் வந்துட்டுன்னு வைங்களேன், எல்லாரும் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனா நகோமியை நீங்க பாருங்க, பஞ்சம் வந்ததும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பெத்லகேம் என்றாலே அப்பத்தின் வீடு, அது அப்பா சமூகம், அதை விட்டு விலகி மோவாபுக்கு போறாங்க. மோவாப் என்பது தேவன் ஒதுக்கினது, தேவன் வேண்டாம் என்று விட்டது. 10 தலைமுறை ஆனாலும் சாபம் நீங்காத அளவுக்கு அக்கிரமம் மிகுதியாய் நடப்பிக்கப்பட்ட இடம். தெரியல. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? ஏன் இந்த பஞ்சம் என் லைஃப்ல வந்துச்சு? உங்க லைஃப்ல மட்டுமே வந்துச்சு நகோமி, போவாஸ் லைஃப்லயும் தானே வந்துச்சு. ஆனா போவாஸ் இருந்துட்டார்ல, விலகல் இல்ல. யோபு வாழ்க்கையில பிரச்சனை வந்தது, யோபுவின் மனைவி சொல்றாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. தேவனை தூஷிக்கலையே, உட்கார்ந்துட்டார்ல. ஆமே, நல்ல புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு புயல் ஆனாலும் சரி, அது கொஞ்ச நேரம் அடிச்சிட்டு நிக்கதான் செய்யும், அது நிக்கதான் செய்யும். ஹalleluya, ஹalleluya. ஒரு மழையும் தோராதிருந்திட்டில்ல, ஒரு காற்றும் அடங்காதிருந்திட்டில்ல, ஒரு ராவும் புலராதிருந்திட்டில்ல, ஒரு நோவும் குறையாதிருந்திட்டில்ல. திரமாலையில் ஈச்செரு தோணியில், திரமாலையில் ஈச்செரு தோணியில் அமரத்தின் அருகே. ஒரு பிள்ளை அல்லது கீழே விழுந்துட்டாங்க ஒருத்தங்க, அடிபட்டது, அவங்க என்ன செய்வாங்க? அடிபட்டதும் என்ன செய்வாங்க? நீங்க கீழே விழுந்து உங்களுக்கு அடிபட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன அழுவீங்க, இன்னொருத்தங்கன்னா தூக்குவாங்க, குதிப்பாங்க. அடிபட்டதும் எவ்வளவு நேரம் அழுவோம்? வலியெல்லாம் தீராது, கொஞ்ச நேரம் அழுவோம். வலியெல்லாம் எப்படி தீரும்? உடனே அழுது வலி தீந்துருமா? நம்ம கொஞ்ச நேரத்தில் பழகிரும் அந்த வலி. ஆமே, கொஞ்ச நேரம் நமக்கே அழுகை வந்து கொஞ்ச நேரம் தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. தேவ பிள்ளையின் பார்வை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருதா, ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துட்டு, அப்படி இல்லை. இந்த பிரச்சனைக்கு கொஞ்ச காலம், எனக்கு கர்த்தர் நித்திய காலத்தை வச்சிருக்க.